சிவாகமன் இந்த புக்கை முதல்ல தலைப்பை பார்த்துரு. ஒரு பொம்மை போட்டு 6 வச்சுக்குது, பொம்மை போட்டு 6 குருணை வச்சுக்குது, அதுக்கு ஒரு நம்பர் போட்டு வச்சுக்குது. அதை போய் பாரு. ஓ, நம்ம அண்ணன் தான் இந்த கதையை சொல்லிக்கிறாரு. எந்த கதையை? 6 குருடை. யாருன்னா அந்த 6 மதம் தான். அப்ப 6 மதமும் என்ன பண்ணல? முழு யானைய பார்க்கல. முழு யானைய நீ பார்க்காதனால முழு யானையை நான் காட்டுறேன். சிவாமுகத்துல என்ன பண்றேன்? உனக்கு நீ கண் திறந்து பாரு அப்படின்ட்டு இப்ப என்ன பண்ண அட்டிய அதுல போட்டிருப்பேன். கதையெல்லாம் சொல்லியிருப்பானுங்கடா. காணாம போயிட்டான்லாம் சொல்லுவாங்க. எட்டனா எகிரி உச்ச ஒருத்தனுக்கு செருப்பு கச்சிச்சு அவன் மாட்டிக்கினாரு ஒருத்தர், அதை போட்டிருப்பேன். உள்ள போ. உள்ள போனா அதுல என்ன பண்ணிருப்பேன்? எங்கங்க என்னென்ன பாட்டு, என்னென்ன தந்திரம், என்ன நல்லா இருக்கும், போ இண்டெக்ஸ் எல்லாம் தள்ளிட்டு உள்ள போ, படி. மக்கள் உண்மையை தெரிஞ்சுக்கணும். கொஞ்சம் பாருங்க. ஆனா எனக்கு வலிக்குது, அவனுக்கு புரியலன்னு. மகிழ்ச்சியா இருக்குது. ஏன் தான் அவனுக்கு பிடிக்கலன்னே தெரியல. ஒருத்தன் கொண்டாட்டம் வந்து அவனுக்கு ஏன் பிடிக்கலன்னு எனக்கு தெரியல. ஏன்னா அவனுக்கு அந்த பக்கம் நான் யோசிக்கிறேன், அவனால மகிழ்ச்சியா இருக்க முடியலையோ அதனாலன்ட்டு. யாருமே அவனுக்கு தடை இல்லை, அவனே தான் அவனுக்கு தடையா இருக்கிறான். இல்ல அவனுக்கு தடை அவனா தான் இருக்கிறான். உனக்கு அதுக்கு மேலாம் வெறி இல்லை, பணத்து மேலாம் வெறி இல்லை, பிளாட்ஃபாரத்தில் கூட படுத்த முடியும்னு சொல்றல. அப்ப ஏன்டா கோர்ஸ் ஆனந்த வாழ்வு கோர்ஸ் 3000 ரூபாய்க்கு இருக்கிற? ஏன் பிரைவேட்ல போட்ட? எல்லாத்தையும் ஓப்பன்ல விடுறது தானே. எல்லாத்துக்கும் தெரிஞ்சுக்கும். கருணை உள்ளமாச்ச நீ தான் பெரிய கருணை. பார்க்காதவன் ஏதோ இன்டர்நெட் கட்சிச்சு ஜியோ ஃப்ரீயா கொடுத்துட்டான், அவன் பார்த்துட்டு போறான், பார்க்கட்டுமே. ஏன் உன் காலில் வந்து ஆம்பளைங்க பொம்பளைங்க எல்லாம் உன் காலில் வந்து ஊழணும் வந்துட்டு நீ தான் பெரிய இது உனக்கு மட்டும் தான் தெரியும். புத்தரே ஜானம் அறிஞ்சுதானா நான் சந்தேகப்படுறேன். என்ன நான் பேச்சு பேசுவேன் நீ? சித்தராவது மட்டையாவதுன்ற என்னடா பேச்சுது? எவ்வளவு சரி அதெல்லாம் எடுத்துட்டா உங்க எல்லாத்தையும் பிடிக்கிறோம்பா. என்ன பேசுவ? செக்ஸ்ன்னுவ, கொண்டாட்டமாயிருன்னுவ, ஜாதி பேரை சொல்லுவ, கின்றது, தூங்குறது, பேல்றது, வேற என்ன பேசுவ சொல்லு பார்க்கலாம். நாய்க்கு உங்களுக்கு என்னடா வித்தியாசம்? நான் என்ன பண்ணுது? நீ சொல்றது எல்லாத்தையுமே பண்ணுது, கொண்டாட்டம் வரா இருக்குது. அது உன்னை கூட்டு நாயின்னு, நீ அதை நாயின்ற. அதுக்கும் உனக்கும் என்ன வித்தியாசம்? நீ நிற்பதுமே பறப்பதுமே நடப்பதுமே நீங்கள் எல்லாம் சொற்பனம் தானோன். அப்ப நீ மட்டும் என்ன பண்ணுகிறாங்க? சொப்பனத்தை தானே விளையாடுனுங்கிற. ஏகன் எது அநேகன் எது? ஓய் படுறா. கடவுள் தெரிஞ்சுன்னு பேசு. கடவுள் தெரிஞ்சுன்னு பேசுனவங்களாம் ஏன் பேச போறோம்? அவனுக்கு தேவை எதனா இருக்கிற விஷயம் உங்ககிட்ட ஒண்ணுமே இல்லை, எல்லாமே திருடுற. திருட்டு நாய் நீ. திருடி 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 அட்டை வந்து திருடி அந்த பக்கம் போக விடாம பண்ண பாரு. வல்லார் பயிற்சியை திருடி வல்லார் அசிங்கமா திட்டுறது, பச்சை பச்சையா திட்டுறது. பொன்னாட்டிய விட்ட ஒட்ட ஆம்பளை இல்லைன்ட்டு. அவனா பக்க ஆம்பளை. நான் பேசுனேன். சித்திரம்லாம் சித்திராவது மட்டையாவதுன்ற. அப்ப அது எல்லாத்துக்கும் பிடிங்கிறோம் உங்ககிட்ட இருந்து. நீ என்ன பேசுவ? சுத்தி என்ன பேசுவ சொல்லு பார்க்கலாம். எல்லாத்தையும் பிடிங்கிறேன்பா. பைபிளை பிடிங்கிடுறேன், நான் குரானை பிடிங்கிடுறேன், சிவவாக்கியத்தை பிடிங்கிடுறேன், எல்லாத்தையுமே பிடிங்கிடுறேன். நீ என்ன பேசுவ? சுத்தி என்ன பேசுவ நீ? சிவாகபம்னு எழுதுனேன். எங்கேருந்து தேடிக்கிறேன்னு பாத்தியா? இந்த எடுத்து போட்டேன் பார். எங்கேருந்து எடுத்து போட்டுக்கிறோம் பார். நீ எங்க திருட்டினியோ மோர் மார்க்கெட்ல போய் வாங்கி வந்து காப்பி வச்ச பார், டிப்பி காப்பி. அப்படியே மிக்ஸ் பண்ணி உன் கரை வசனம்லாம் உள்ளே எழுதி உனக்கு தெரியாததெல்லாம் என்ன பண்ணிட்ட? இவர் அது எழுதிக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. ஏன்னா நீ ஒருத்தன் தான் ஞானி, மற்றவங்க எல்லாம் கோணி இல்ல. போடுறம் போக்கு. நீ இங்க திருடுந்து அங்க திருடுலாம் நீ கண்டுபிடிச்சிருக்கலாம். எப்ப கண்டுபிடிச்சாத திருடுன்றத? நீ திருடம் பார்க்கலாம், நீ திருடி திருடம் பார்க்கலாம். நான் சொல்றதெல்லாம் தேடி தேடி எங்க நின்று என்ன பண்ணுவ? தேடி முடிக்கிறதுக்குள்ள செத்து விடுவே. இங்க வந்த உடனே தான் எடுத்த உடனே சிங்கிள் சாட்ல அடிக்கிற சித்திராவது மட்டையாவது வத்த கடவுள் ஒண்ணுதான்டா. இருத்தலின் சுகம். புத்தர் இருக்கும்போது புத்தருது ஆன்மீகம், சிவயோகி இருக்கும்போது சிவயோகி தான் ஆன்மீகம். முன்னாடி இருக்கிற ஆன்மீகம், இதுக்கு இடையில ஆன்மீகமான இல்ல. புத்தர் கூட ஆன்மீகமான நான் சந்தேகப்படுறேன். அதனால இந்த ஆனந்த பூர்ணமா இல்லது பரிபூர்ணமா இந்த உலகம் முழுசையும் கையாளக்கூடிய ஒண்ணு தனக்குன்னு ஒரு வடிவம் வச்சுக்காம இருக்குது தான் என்னோட அதிசயம். நான் பார்த்து வியந்தது அப்படின்னா அதான். நன்றி சொல்றதுக்கு வார்த்தையெல்லாம் போதாது.
இந்த ஜென்மம் கூட எனக்கு நிறைவேறுமா அண்ணா? நிறைவேறிச்சு. ஏன் அப்படின்னா அந்த வெட்ட வெளி அவ்வளோ சந்தோஷமானது. நான் அதிசயமாக பார்த்தேன், பூமியெல்லாம் அந்தரத்தில் இருக்குதுன்னு தான் குழந்தையா இருந்ததெல்லாம் என்ன சொல்லி கொடுத்தாங்க. நான் கடவுள் புரிஞ்சிட்ட உடனே ரொம்ப இன்பமாயிட்டேன். ஏன்னா கடவுளுக்குள்ளே தான் பூமி இருக்குது. அந்த அண்ட சராசரமும் அவனுக்குள்ளே அடக்குன்றதுக்கெல்லாம் எனக்கு வேறு மாதிரிலாம் சொல்லி கொடுத்துருந்தாங்க. எனக்கு அந்த சூன்யம் புரிஞ்ச உடனே தான் புரிஞ்சுது, ஓ அண்ட சராசரத்தையும் அவன் தான் வச்சுருக்கிறான் அப்படின்ட்டு. நான் ஒரு இன்பவாதி, ரொம்ப சுகபோகத்தை அனுபவிப்பேன். உலக இன்பங்கள் பேரில் எனக்கு அக்கறை இல்லை, கொண்டாடுமா இருப்பேன். அவங்க என்ன நினைப்பாங்க இவங்க என்ன நினைப்பாங்களா நான் நினைக்கவே மாட்டேன். ஏன்னா இந்த உடல் இருக்கிறதுனாலையும் உடல்லேருந்து ஏற்படுற சரணங்கள்னால மட்டும்தான் இதெல்லாம் இது நடக்குது. இந்த உடல் கூட சுமை அப்படின்னு எனக்கு புரியும். உடல் சுமையாக இருக்கக்கூடாது, சுகமாக இருக்கணும்னு மாற்றிட்டேன். வடிக்காத இந்த மாதிரியான பழமொழிகளை சொல்லலாம். சொல்றது ஒரு வரியில இருந்தாலும் அதுக்கு பின்னால ஒரு கதையே இருக்கும். இன்னைக்கு முதலை கண்ணீர் வடிக்காதுன்ற பழமொழியை பத்தி தான் நாம பார்க்க போறோம். நம்மள ஏன் முதலைன்னு சொல்றாங்க? முதல்ல உண்மையிலே அழுமா? அப்படி அழுதாலும் ஏன் நம்மள அதோட கண்ணீரோட ஒப்பிடுறாங்க? நீங்க யோசிச்சதுண்டா? ஒருத்தவங்க மனசளவுல சந்தோஷமா இருந்துட்டு வெளியில அழுது நடிக்கிறதுக்கு முதலை கண்ணீர்னு சொல்றாங்க. முதலைகள் கண்கள்ல கண்ணீர் வடியும் போது அதோட கவலைகளையோ உணர்வுகளையோ வெளிப்படுத்துறது இல்ல. தரையில இருக்கும் போது தன்னோட கண்ணை சுத்தமா வச்சுக்கவும் கண்ணை ஈரப்பதமா வச்சுக்கவும் கண்ணீர் வடிக்கும். அது மட்டும் இல்லாம முதலைகள் இரையை சாப்பிடும் போது அதிகப்படியான காற்றை உள்வாங்கிடும். அந்த காத்து லாக்ரிமல் கிளான்ஸ்ன்ற கண்ணீர் சுரப்பிகளை தூண்டி விடுறதாலையும் முதலைகள் கண்கள்ல கண்ணீர் வடியும். அதே மாதிரி உப்பு நீர்ல வாழ்ற முதலைகளும் தங்களோட உணவுல மிகுதியா இருக்க உப்பை வெளியேற்ற கண்ணீர் வடிக்கும். ஆக இப்ப ஈஸியா கண்டுபிடிச்சிடலாம் யார் முதலை கண்ணீர் வடிப்பாங்க. அற்புதலிங்க போகம் அப்படின்னு சொன்னா ஒரு பெண்ணோட புணர்த்து. சிலதெல்லாம் பேசக்கூட முடியாது, சிலதுகிட்ட பேசினா தப்பா நினைச்சிருமோன்ற பயம் கூட நமக்கு ஏற்படும். ஆனா எனக்கு கடவுள் அப்படி இல்லை. சிலதுக்கிட்டலாம் பேச முடியாதுன்றியடா பொறம்போக்கு நாயே. நீ என்னன்னு பேசுவா அவங்ககிட்ட? வா என் கூட வந்து படு, கடவுள் தெரிஞ்சுப்பேன்வ. அது அவ திமிர் பிடிச்சாலாம் வேணான்னாலும் அவள் திமிர் பிடிச்சவன்வ. பொறம்போக்கு உன்னை தெரியாது எனக்கு. நாள் க்ளோஸ் என்னடா பண்ணிருக்க? எல்லாரையும் ஐஸ்கிரீம் சாட வச்சுருக்கிற, கால் அமைக்கின்னு கை அமைக்கின்னு உனக்கு பார்த்தா வேலை பனிவிட சேர்த்து தான் வந்தாங்களா? கடவுள் தெரிஞ்சு வந்தாங்கடா பொறம்போக்கு நாயே. ஏண்டா ஏகன் அநேகன் இறைவன் அடி வாழ்கன்னு போட்டிருக்கானே, ஏகன் யாரு அநேகன் யாரு? உனக்குள்ளே யாரா இருக்கிறான் கடவுளே? அப்போ நீ ஃபுல்லாக புஷ்டி மாட்டே சாராயகரில் ஊந்து கிடக்குறியா? அப்போ கடவுள் என்ன சாராயகரில் ஊந்து கிடக்குறாதா இல்லை சாத்திரில் ஊந்து கிடக்குறாரா? அப்போ ஊந்து வரான் எல்லாருக்குள்ளேயும் கடவுள் இருக்கிறாரா? அப்போ நீ செத்துட்ட, ஒருத்தன் செத்துட்டா, அப்போ கடவுள் செத்துட்டாராடா பொறம்போக்கு நாயே. போய் ஒழுங்கா படிதான். நான் அப்போவே சொன்னலாமா நான் நிறுத்துவானப்பா, அதில் திருப்பி அதையே சொல்லுங்கிற. பொறம்போக்கு சித்தராவது மயிராவதுன்ற ஒத்த ஒரு பாட்டில் தகுதி இருக்காரா அவனுக்கு? எச்ச பொறம்போக்கு. என்னால் ஆனது இல்லை, கடவுளால் ஆனது. நான் முழுக்க கடவுளை உணர்ந்து கடவுளை மட்டுமே நேசித்து கடவுளுக்காகவே வாழ்ந்துனுக்கிற ஒரு மனிதன். என்ன செய்ய மாட்டேன், அவ்வளோதான். அப்போ முயற்சி செய்யாது நீ என்னை பற்றி நான் பேசவே கூடாது, தகுதி கிடையாது. முயற்சி செய்யாதவங்க என்ன பண்ணக்கூடாது, என்னை பற்றி பேசக்கூடாது. ஸோ முயற்சியின்றி வெற்றி கிடையாது. எந்த பைத்தியக்காரன் நான் இந்த வேலையை செஞ்சது? நான் நெஜ புலி நம்பிட்டேன். நான் பாட்டுன்னு செவனேன்னு போயிருந்தேன். திரும்பி பார்த்தா எப்பா சாமி புலி மாதிரி இருக்குடா. அப்படியே எனக்கு கக்காவே வந்துச்சு இந்த பொம்மையை பார்த்து. பாரா எப்படி புலி மாதிரியா இருக்கு. அப்பலா அடங்குடாமா அப்பலா தேனில இருந்து சாவலாம் எடுத்தாந்தீங்கன்னா நீ போடுற ஒரு சாவலுக்கும் எதிர் சாவ போடுறேன்டா. என் சாவல்ல ஒரே ஒரு சாவலை நீ ஜெயிச்சினா கூட அந்த இடத்துலயே மொட்டை அடிச்சு மீசைய சரைச்சு உன் காலில் விழுந்து சாவ சண்டை விட்டு போயிடறேன்டா. உன்னால என்னை ஜெயிக்க முடியலன்னா நீ நான் சொன்னதே செஞ்சுக்கிறிய. உசுருக்கு சமானதான் பந்தயம். என்ன சொல்ற? வெட்டவெளி அப்படின்னு சும்மா சொல்கிறது, அது பேருக்கெல்லாம் அசிங்கப்பத்தது மாதிரி கூட இருக்கும். வெட்டவெளின்னா ஸ்பேஸ் அப்படின்னும் போது ரொம்ப ஒன்றுமே இல்லைன்னு. பட் அங்கே தான் நான் உட்காந்துக்கிறேன். நான் இந்தியாவில் இருந்தேன், சென்னையில் இருந்தேன், அதெல்லாம் சும்மா. வெட்டவெளியில் இருந்தேன். வெட்டவெளியில் இருந்தேன்னு தெரிஞ்ச உடனே எனக்கு ரொம்ப சுகமாயிடுச்சு. நான் அங்கே இருந்தாலும் வெட்டவெளியில் தான் இருக்கிறேன். இப்போது ஒரு வெட்டவெளி வச்சுக்கிறேன். இதெல்லாம் செவரெலாம் சும்மா தான்.
நிற்பதுவே நடப்பதுவே பறப்பதுவே நீங்கள் எல்லாம் சொப்பனம் தானோ உம்மில் அந்த பொருள் இல்லையோ. எதுலையுமே ஒரு பொருள் இல்லை. ஒன்று ஆணவத்தோட அலையும் நம்ம பேசும்போது பார்க்கலாம். ஏன்டா புறம்போக்கு அது என்னடா நீலிக்கண் இது வடிச்சுன்னு இருக்கு. அங்கே போயிட்டு முதல்ல பெண் இது வடிச்சுன்னு இருக்க. கேடால போய் உக்காந்துக்கின்னு ஒரு இளிச்சவாயம் கடிச்சான்னு சொல்லிட்டு அவன் தள்ள நல்லா மழைதான் அடிச்சு நல்லா தின்ட்டு குடி கூத்து எல்லாம் பண்ணிட்டு வந்து பேசின்னு இருக்கேன். கேட்டால் கொண்டாட்டம்னு கடவுள் தெரியுமாடா உனக்கு? நீ சாடுறதுல எத்தனை பேரை நீ சாடின? நான் சாடினாங்கடா உன்னை புறம்போக்கு. அத்தவன் கூடி எப்படி கெடுக்கிறது, அத்தவன் கொண்டாட்டி எப்படி ப்ராக்கெட் போடுறது, அவளை எத்தனை போய் வச்சுக்கிறது, இவன் போய் அவனை வச்சுக்கிறது. கேட்டா கொண்டாட்டம், நான் கொண்டாட்டமாக இருப்பேன், கொண்டாட்டமான ஜீவிதம்ன்றது. சைக்கோத் நாயே புறம்போக்கு. நிற்பதுவே நடப்பதுவே பறப்பதுவே பாட்டு பாரிய தகுதி இருக்காரா அவனது? தகுதி இருக்கான் நாயா அவனது? அதுக்கே சொல்லியிருக்கானே நீங்கள் எல்லாம் சொற்பனம் தானோன்னு சொல்லியிருக்கானா இல்லையா? அப்போ அவனு சொப்பனத்தில் உதற நீயும் இருக்கிற. புதம் பாய்னா என்ன அர்த்தம்னு என்ன கேட்டிய? புதம் பாய் தான் உனக்கு தான் அர்த்தம் தெரியுமா? வெட்ட வெளிக்குள் வெறும் பாழாய் நின்றது இட்டமாய் பார்ப்பாய் அடி குதம்பா இட்டமாய் பார்ப்பாய் அடின்னு போட்டிருக்கான. வெட்ட வெளிக்குள் வெறும் பாழாய் நின்றதை இட்டமாய் பார்ப்பாய் அடின்னு போட்டிருக்கான். அது தகுதி இருக்காடா உனக்கு? நீங்கள் எல்லாம் சொற்பம். ஆனால் சொற்பனத்துக்கு உதவி நீ இருக்கிற. அப்போ பூரா கடவுள் உன் குசுவை மோந்து பார்க்கறது தான் அவன் வேலையாரா அவருக்கு? அப்போ கடவுளுக்கு அவருக்கு வேற வேலை இல்லையா? அந்த சராசத்தியை படித்தவர் உன் குசுவை மோந்து பார்க்குறடா பொறம்போக்கு நாயை. நிஃப்ட் வேணும் பார்க்கறனாமே நீயும் பேசினேங்கிற முதல்ல கண்ணுக்கு வச்சுனுக்கிற. முதல்ல அதை முழுங்கிட்டு இப்படின்னா கண்ணில் தண்ணி வருமா? அது மென்மை முழுகாமல் இருக்கிறதுக்கு, அது முழுகவுடனே ஜீரணம் ஆகிறதுக்கு அப்படியே கண்ணுக்கு வடிக்குமா? அது ஜீரணம் உள்ளே பண்ணிருக்குது. அந்த மாதிரி அங்கே கேண்டால் நல்லா தின்ட்ட குடிச்சிட்ட நல்லா இங்கே வந்து அது சீனை போட்டுனுக்கிறியா பொறம்போக்கு நாயை. கடவுள் தெரியாது திருட்டு நாய் நீ. திருடின்னு இருக்கடா. வியாபாரத்தை நிறுத்து. கடவுள் பேரை சொல்லி வர்றவங்களே அவங்க கூட போனதா தான் மொத்த கல்யாணம் ஆகுன்ற கல்யாணம் ஆகாத பொண்ணுங்க ஒரு வந்து புணர்ந்துக்கோங்கன்ற. பிறந்தாதான் கடவுள்ன்ற. கடவுள் தெரிஞ்சவனா பிறந்துக்கணுன்ற. அவன் பொண்டாட்டி இவன் வச்சுக்கணும், இவன் பொண்டாட்டி அவன் வச்சுக்கணும், அவன் இஷ்டத்துக்கு வாழலான்ற. குடும்பத்தை சேவச்சுன்னு இருக்கிறான். உன் குடும்பம் சரியா இல்லைன்னா மொத்த போடா சைக்கோ நாய. அத்தோ குடும்பம் ஏன்னா கெடுக்கிற முடியாத தாய் வழி பொறம்போக்கு மொத்த நிறுத்திக்குவ சொல்லிட்டேன் நான். மக்களே, பார்க்குற மக்களே, நீங்கள் புரிஞ்சுக்கோங்க தயவு செஞ்சு. நான் அவனை அவனை திருத்துறதுக்கு எனக்கு வழி இல்லை. ஆனால் நான் உங்களை சொல்லலாம், இந்த மாதிரி ஃப்ராடுங்கிட்ட போய் ஏமாறாதீங்கன்னு நான் திருப்பி சொல்லிட்டு இருக்கிறேன். இதுதான் ஃப்ராடு, பக்கா ஃப்ராடு. உன் குடும்பத்தை கெடுத்துடுவான், வாழ வைக்க மாட்டான். அவன் ரெண்டு பக்கமும் போய் மூட்டி விட்டு உன் பொண்டாட்டி சரியில்லைன்ட்டு புருஷங்கிட்ட பொண்டாட்டி சரியில்லைன்னு சொல்லிட்டு சண்டையை மூட்டி விட்டு பற்றி அவன் சந்தேகப்படுறான்னுவான். அப்புறம் அவன் வந்து வேறு வழி இல்லாமல் அங்கே சரணாகதி அடைஞ்சிடுவான். அவள் சண்டை போட்டு அவன் அம்மா விட்டு போயிட்டான்னா இவன் வந்து இவங்கிட்ட அப்படியே அடிமையாக இருப்பான், கொத்தடிமையா. இதுதான் அவன் பிளானு. ஒன்று ஆள் போல் அதை பணம் என்ன வந்துச்சுன்னா அதை பார்த்தா ஃபுல்லாக இவன் அபேஸ் பண்ணிடுவான். ₹1 அவங்ககிட்ட தான் வாங்கிடுங்க யாருன்னா பார்க்கலாம். ₹1 ஒரு ₹50 நீங்கள் வந்து சும்மா கேளுங்களேன். ரொம்ப வருஷமாக நான் இருக்கிறேன்னு ஒரு ₹10,000 கொடுங்க, நான் எதனா ஒன்று பண்ணுறேன்னு பேலேன். ₹1 தருவானான்னு பாரு போக்காமன். உங்ககிட்ட பிடிங்கிப்பான். ₹1 தர மாட்டான், பிச்சை போட மாட்டான். சாப்பாடு மிச்சமாயிடுச்சுன்னா கூட ரோட்டில் இருக்கிற ஒரு பிச்சைதாரனு போட மாட்டான். கேட்டால் பாவம் ஒட்டிக்குமா, அவ்வளோ பாவம் அவன் சேர்த்து வச்சிருக்கிறான். மக்களே, நான் நீங்கள் திருந்தவன் தான் நான் பேசிட்டு இருக்கிறேன், உங்களுதாக பேசலை. நிறுத்திக்குவோம். போய் பக்கம் போய் சிரிக்காதீங்க. அது யாராவது காமெடி சேனல் போட்டு சிரிங்க. கடவுள் பேரை சொல்லி போய் சிரிக்காதீங்க. இதுதான் என்னோட மோட்டிவ். எனக்கு வேற ஒன்றும் கிடையாது. இந்த மாதிரி ஃப்ராடுங்களோடைய கடைசி அஸ்தம் எது தெரியுமா? எங்கே போய் ஒழிஞ்சிப்பான்னு தெரியுமா? ஜாதி. நான் ஜாதியில் மட்டும் அதனால என்னை வந்து எல்லாரும் கார்னர் பண்ணுறாங்கன்னுவா. அப்படி இல்லைன்னா அரசியல்னு ஒன்று ஆரம்பிச்சா எல்லார்கிட்டையும் நிதி வாங்கணும். எந்த தொகுதியில் எந்த ஒரு மாவட்டத்தில் ஒரு தண்ணீர் பந்தல் வச்சா இல்லை ஒரு மோர் பந்தல் வச்சா வல்லரசு கட்சின்னு எத்தனை பேருக்கு தெரியும்? அந்த குடியில் உள்ளே இருக்கிற ஆளுங்களையே எல்லாரையுமே ஒரு கட்டாயமாக கூப்பிட்டு அவனுங்களை எல்லாருக்குமே காடை ஒன்று போட்டு விட்டு அதோடு நின்று போச்சு. நிதி வாங்கினியே, அந்த நிதியில் என்ன பண்ண? அந்த நிதியை அவங்க திருப்பி கொடுத்தா. இப்போ கட்சி சரியாக ஓடலன்னு சொல்கிறிய, போகல. இப்போ திருப்பி நான் புதுசாக ஒரு ஆளை இறக்கிருக்கிறேன். போன ஆள் ரிசைன் பண்ணிட்டு போன ஆள் திரும்பி வந்து ஜாயின் பண்ணிடுறாரு, குரு கலையரசன்னு சொல்கிறேன். என்ன அரசியல் அது? அப்போ அந்த அரசியல் இருக்குது. நிதி வாங்கினியா, அந்த காசை நான் திருப்பி கொடுத்துட்டியா? எல்லாருக்குமே லட்சமாக வாங்கினியா? என்ன ஆச்சு? அந்த காசு திருப்பி கொடுத்தியா? இது சரியா போகல அப்படின்ற அவ்வளோதான். போனா புரிஞ்சு போச்சு. அப்போ கொடுத்தவனா நாம போட்டும் போயிடணும்.
இது வந்து சும்மா ஒரு பேருக்கு போலீஸ் ஸ்டேஷன் போகணும், உன்னை பிடிச்சின்னு போயிட்டாங்கன்னா, இப்போ இந்த மாதிரி ஸ்கேம் கேஸ்லையோ இல்லை எதுனா ஒரு கேஸில் பிடிச்சின்னு போயிட்டானுங்கன்னா, இந்த அப்பாவி மக்கள் வந்து பொடி பிடிச்சின்னு உங்களுக்கு நிற்கணும் ஸ்டேஷனாக. ஆனால் பொட்டாட்டி போய் வீட்டுக்குள்ளே இருப்பாங்க, இவனுங்க நிற்கணும் வந்து. ஏன்னா அவனா வாழ வேண்டியவன், நான் ரோட்டில் சுற்றுறவங்க கரெக்டா? கடைசியாக போய் ஜாதியில் ஒழிஞ்சிப்பா இல்லையா? இந்த மாதிரி அரசியல் பின்புலம் இருக்குது, நான் ஒரு கட்சி வச்சுருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சீனா போடுவான். இந்த மாதிரி ஆளுங்கெல்லாம் வளரவே விடக்கூடாது, அப்படியே கட் பண்ணி அப்படியே துரத்தி விடுவோம். மக்களே, நான் உங்களுக்கு தான் சொல்கிறேன், உஷாராயிக்கோங்க, திரும்புங்க, மனம் திருந்துங்க, உண்மையை தேடுங்க. உண்மை உங்களுக்கு கிடைக்கும், கண்டிப்பாக உண்மை கிடைக்கும். திருப்பியும் சொல்கிறேன், மறுபடியும் சொல்கிறேன், பெட்ட வெளி கடவுள் இல்லை. உங்களுக்குள்ள உடம்புக்குள்ள கடவுள் இல்லை, கடவுள் இல்லை. அதுக்கான சாட்சிகள், உங்களுக்கு போதுமான சாட்சிகள் நான் கொடுத்தாச்சு ஆல்ரெடி. நிறைய வீடியோ போட்டிருக்கேன். சிவயோகி ப்ளஸ் அவன் குருன்னு சொல்கிற சிவவாக்கியரே அவர் சொல்கிறது தகுதியாக இல்லை, அவனுக்கு சத்தியமாக இல்லை. சாட்சிகள் அவ்வளோ வச்சுருக்கேன், நான் உள்ளே போட்டிருக்கேன், சேனலில் போட்டிருக்கேன், பாருங்கள். முன்னுக்கு பில் முரணா அவன் என்னென்ன செஞ்சிட்டு இருக்கான், அவர் சொன்னது தான் இதுவோ என்ன நடந்துட்டு இருக்குன்றது பாருங்க. செக்ஸாக கற்றுக் கொடுத்தாருன்றா, சிவவாக்கிய செக்ஸாக கற்றுக் கொடுத்தாரு. காம நோயை விட்டு என்ன சொல்லியிருக்காரு பாருங்க, வீடியோ ஃபுல்லாக பாருங்க. நான் இந்த சொல்கிறது இல்லை, நீங்கள் வீடியோவில் ஃபுல்லாக பாருங்கள், டைம் ஸ்பெண்ட் பண்ணி அதெல்லாம் உங்களுக்கு அதெல்லாம் நீங்கள் எல்லோரும் மனம் திருந்தி அங்கேருந்து வெளியே வாங்க. குடும்ப நாசனமாக போகக்கூடாதுன்னு நான் பேசிக்கிட்டு இருக்கேன். புரியுதுங்க மக்களே, நன்றி. நீ கேட்ட ஒவ்வொரு கேள்வி என்ன செருப்பால் அடிச்ச மாதிரி இருக்குடா. மாதிரி இல்ல, உண்மையிலே செருப்பால தான் அடிச்சேன். இது என்ன பிரமாதம், இதை விட பெசலைட் ஒண்ணு இருக்கு, கூவுடா. போனோடனே என்ன பண்ணேன், இதுமாதிரி டீ சாப்பிடுவேன் முன்னாடி. இப்போ டீயை கட் பண்ணிட்டார் அவர். ஏன் டீ கொடுக்க மாட்டேன்றாருன்னு போய் பார்த்தா அந்த மிஷின் ஒரு மூலையாக நின்றுச்சு. நான் கேட்டேன், முதல் கேள்வி கை தூக்கினேன். அவர் என்ன பண்ணார், புதுசாக வரவங்க மட்டும் தான் ஃபஸ்ட்டு சொல்லுவார். அப்புறம் போட்டு நீ பழைய ஆள் கம்முன்னு கை தரக்கியா அப்படின்னு. சரிங்கயான்ட்டேன். எல்லாம் புது ஆள், யாரும் கேள்வி கேட்க மாட்டாங்க, பிசாமல் உட்காந்துருக்காங்க. இன்னும் அப்புறம் மறுபடியும் நான் தான் கேள்வி கேட்டேன். என்ன கேட்டேன், ஐயா ஏன் டீ கொடுக்க மாட்டேன்றீங்க, அது ஒரு கேள்வி ஐயா அப்படின்னாரு. ஆமாம், எனக்கு டீயோட நான் டீ கொடுப்பாங்கன்னு வந்தேன், கட்சியில் டீயை கொடுக்கலையே எடுங்க. ஓ நல்ல கேள்வியா, சும்மா டீ கொடுக்க மாட்டேன் ஒரு கேள்வி. சரி டீ தான் கொடுக்கல, அந்த மிஷின் ஏன் மூலையை வச்சிருக்கீங்க, அதையாவது எடுத்து வெளியே ரிலீஸ் பண்ணுறது தானே. அது என்ன ஜெயிலா, அதை பூட்டி வச்சுக்கிது. யூஸ் பண்ணலாம் என்ன பண்ணோம், தூக்கி யாருக்காக கொடுத்தா அவன் யூஸ் பண்ணல, எங்கேயா போயிட்டு போகுது அது அதுன்ட்டு அதை வேறு மூடியாக கட்டி வச்சுட்டு. அப்போ கேட்கும்போது அவர் என்ன யோசிச்சார், இவன் என்ன வந்தால் டீ மிஷின் இல்லை டீயை கேட்குறான்ட்டு. அப்போ தேவையில்லாத பொருள் எதுக்கு நீ வச்சுருக்கிற, என் குருவாக இருந்தாலும் அப்படி தான் கேள்வி கேட்பேன். யாருடா அவர் என்ன சொன்னார், வீடியோ இருந்தால் வாங்கிக்கலனுங்க. என்ன சொன்னார், ஓ டீ கொடுக்க முடியாது, இல்லை அது ஒரு காரணத்துக்காக மிஷின் ரிப்பேர் ஆகிடுச்சு, அதனால அப்படியே வச்சுட்டு. அந்த மிஷின் டீயை ஊற்றுற ஒருத்தர் ஜீவானந்தையான அவர், நான் பார்த்து அவர் கூட தருகிறார் ஒரு 15 வருஷமாக. அவர்கிட்ட போய் கேட்டேன், நீ மிஷின் தான் நீ தான் டீ ஊற்றுவ கேட்டேன், அந்த மிஷின் ஏன் ஒர்க் ஆகுதுன்னு கேட்டால் அவர் ஆண் பார்க்குறாரு. அவர் ஞானம் முடிஞ்சு தான் நினச்சிக்கினார். அவர் ஒன்றும் ஞானமும் அடையில, கடவுளும் பார்க்கல.